लक्ष्मी राजा ஒரு பக்கம் ஜெஜி கோல்டு மட்டும் இடத்திலே அகோர ரூபியாகவும் இடத்திலே துர்க்கையாகவும் இடத்திலே இந்த கலியுகத்திலே காமாட்சி அம்மனாக அவதாரம் எடுத்து எதற்காக தெரியுமா அதனால் வேதவதி கலகரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் என்னுடைய பட்டாவின் சொற்படிக்கும் என்னுடைய தமிழ் சொற்படிக்கும் நான் காமாட்சியாக அவதாரம் எடுத்து இப்பொழுது கோபாலஸ்ரீயாக அவதாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். கோபாலஸ்ரீ இதற்காக தெரியுமா? அந்த 7 கடல் மத்தியிலே 100 யோசனை அமைத்து அந்த ரசமானமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான வயலாசை. அந்த வயலாசை மாயா மோடி குருவலாக உதித்து அந்த வாதாவி எல்லாம் கூட இருக்கின்றார்கள். சிவபெருமான இடத்திலே சென்று அகோர தவசைக்கு சாகாவரங்கள் பெற்றார்கள். சாகாவரம் பெற்றார்கள் ஓடி இருக்காமல் அவர் என்ன செய்தார்கள் தெரியுமா? தேவதாரம் சென்று தேவர்களை எல்லாம் அடியடி அடித்து அவர்களை சிறைபிடித்து அவருடைய நாட்டிலே கொண்டு பாதாள சிறையிலே அடைத்து அவர்களை சித்திரவதை செய்து கொண்டார். அதெல்லாம் இப்பொழுது கோபாலஸ்ரீயாக அவதாரம் எடுத்துக்கொண்டது தேவர்களை விடுவிக்கின்றானா இல்லை விடுவிக்கொள்ள எட்டாயிரம் என்று அவருடைய மனதை நான் அறிய வேண்டும். அதெல்லாம் கோபாலஸ்ரீயாக வந்துள்ளேன். தன்னை பொறிசானது தேவர்கள் எல்லாம் கூர்மாறி கொள்வார்கள். நன்றாக கொள்கிறார்கள். இதற்காக தன்னை பொறுத்து கேட்ட உடனே தேவர்கள் வந்துவிட்டால் தூக்க போகிறார்கள் என்று அவர்கள் கூர்மாறி கொள்வார்கள். அசுரர்கள் அழைத்தர்கள் எல்லாம்
கண்ணிச்சு பயந்து ஓடி ஒளிவார்கள். ஆமா ஆமா. ஏய் தாய் வந்து விட்டது, எப்படி நம்ம விடாது இடம் செய்கிறது என்று பயந்து ஓடி ஒளிவார்கள். எப்படி தெரியுமா? நடந்து வெளியே வந்தார். எப்படி அவன் ஏழை கடலை அமைத்திருக்கக்கூடிய அந்த ரத்னாபுரி பட்டணத்திற்கு வந்து இறங்கிவிட்டோம். ஆமா, ஆகாய மார்க்கமாக. இப்பொழுது அவன் மனதை அறிய வேண்டும் என்றால் நாம் எடுத்து வந்திருக்கின்ற தேவலோகத்திலே காராம்பசை திறந்திருக்கக்கூடிய அந்த பாலை அதை காய்ச்சி போராக்கி கடைந்து மனதை அறிய வேண்டும். பாலை காய்ச்சி அதை கடைந்து எடுத்து அப்புறம் செல்வோம். புறப்படலாமா? Come on,
ஆமா நீ ஏன் எதுக்கு என்ன எடுத்துக்கா நம்ம பூவி தாரோம் அது நாலு பேர் கெஸ்ட் யாரு இந்த பால்முறையை வச்சு நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு தெரியல இந்த நாட்டில் பாலோட மகிமை என்ன பாலுடைய மகிமையை சொல்றோமா சாதாரண பசுங்க வாழக்கூடிய அந்த தேவர்கள் இருக்கின்றார்கள் ஆமா காமதேவனுடைய பால் இது இந்த பால் வாங்கி அடிக்கலாம் ஆமா நோயற்ற வாழ்வும் கண்டிப்பாக ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணிக்கிறான் அது மட்டுமா உள்ளமே அறிந்த உடையனே அவன் 16 வயது அனுபவனாக மாறக்கூடிய சக்தி வாய்ந்த பால். ஓ சக்தி வாய்ந்த பால் ஏமா அப்பேற்பட்ட பால் மேல கீழே டபுள் இருக்குது சரிம்மா இந்த வீடு யாரும் வாங்கல நான் என்ன எடுத்து பார்ப்போம் அடுத்த வீடு வந்து தயிர் எடுத்து பார்ப்போம் ஆக்கிட்டோமா ஜவுரி முடி வந்து பாரு எவ்வளோ பேருக்கு முடியல நாளைக்கு ஒரு ஏதோ ஒன்று இருக்குதா தானா ஏன் நான் போய் தந்துட்டு வருமா நானும் படிக்கிறதா எனக்கு போலான்னு பண்ணுங்க ரெண்டு பேரும் வியாபாரி தான் சண்டை போடாம உன்னுடைய மயில் வைத்தா என்ன மகிமை மக்களுக்கு இந்த மயில் வச்சனா பிடிக்கும்
ஈரமேல் வந்து சாமி தலைப்புலா என்னுடைய என்னுடைய கை வாங்கி எப்படி உள்ள மகனா ஏய் ஓ ஏவன் சேர்ந்து ஆமா அழுதப்பட்டு அமிர்தத்துக்கு ஒப்பானது வாங்கி அறிந்த நாள் மண்ணிலே இருக்கக்கூடிய சூடு தனியும் இருக்கக்கூடிய கிருஷ்ணம் தனியும் சிறுமுடல் பெருங்குடல் புண்களை உன் தைரியத்தோடு தெரிய யாரும் எந்த சட்டாச்சும் வாங்கல எந்த தேவையும் இல்லைங்க பக்கத்துக்கு போவா அப்படிதான் அதுவே இந்த வீதியில வந்து பால் ஓட்டை வாசல் சரி அவங்க பார்ப்போம் ஆகட்டுமா இந்த ஊர்ல யாருக்குமே இந்த ஒரு மதிப்பே தெரியாத இதை பத்தி கால்தகரை பத்தி அறியாதவங்களா இல்ல இந்த ஊர்ல யாரும் இருக்காங்களா இதை ரெண்டு ஒரு சந்தையை காணுங்க ஊர் தான் பெருசா இருக்குது ஊர் பெருசா சரி இன்னொரு நீங்க பாப்பேன் ஆமா ஆமா ஒருத்தர் வந்து வெள்ளை குழந்தை பாருமா மாதவி மாட மாளிகைகளும் ஒவ்வொரு வீதியும் ஒரு கிலோமீட்டர் மேல இருக்குது ஆமா வைக்கப்பட்ட மண்டபம் இருக்குது இப்படிதான் இருக்கு ஒரு சக்காத்து வெளியே வந்துக்கிறாங்க அவனுக்கு பத்தி தெரியாத ஆமா
வடை தூக்கி சாப்பிடுறதுக்கு எதுல வேப்பேண்டில வேப்பெல்லாம் வடை சுட்டு சாப்பிடுறது அது எந்த நோய் நோடி வராது வேப்பேண்ட வடை தூக்கி சாப்பிட்டு மண்ணெண்ண சீமனை ஊற்றி காய்ச்சி சாப்பிடணும் குழம்பு வேப்பல் போட்டா கம்மி 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 வாசனையா இருக்கும் அப்படியா என்ன வேலை விலை கம்மி தான் 20 ரூபா தான் 20 ரூபா தானா சரி சரி நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் உன்னுடைய எண்ணெய் வாங்கினால் மக்களுக்கு அதனால் என்ன குணமாகும் என்ன நோய் குணமாகும் அப்படியா ஏற்கனவே ஏதாவது ஒதுதான் அவட கூட ஒதுவுது தாலிக்கு ஒதுவுது தலைக்கு ஒதுவுது நோய் ஒதுவுது புண்ணு வச்சுன்னா வச்சுக்க வேப்பனை மாறி மாறி பூசினே ஒரு வாரத்துக்கு கப்புன்னு சரியா போயிடும் அது மட்டும்தான் உன்னுடைய எண்ணெய் செய்யும் ஆமா என்ன மகிமை உடலிலே புண்கள் இருந்தால் ஓஹோ உடற்புண்ணை ஆட்டி அவர்களுக்கு குழந்தை பாக்கம் உண்டாக்கும் உடல் சிரித்திருந்தால் அந்த எண்ணெயை உட்கொண்டால் உடல் பருத்து பழமழை என்று அழகி பறித்து கொடுக்கும் ஓஹோ என்ன சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்? ஏய் அதுதான் நீ வயிற்று புண்ணாக்குதுல்ல ஆமா சிறுகுடல் பெருங்குடல் புண்கள் எல்லாம் மாற்றக்கூடிய தன்மை உண்டு அந்த வெண்ணெய்க்கு. அப்படியா டாக்டர் எழுதி போறீங்க அதுக்கு மேல தேவர் ஜமா ஆகிட்டேமா அது மட்டுமா இன்னும் என்ன எப்படி வந்தீங்கன்னா ஏய் என்னடா வருமா அப்படி ஆட்டலாம் அப்படி படைக்கலாம் முகம் வைக்கிறேன் அதனால என்ன நன்மை உண்டு மக்களுக்கு? மூளை முடிச்சுனா இல்ல அந்த மொட்டால இன்னும் நன்மை படிக்க முடியும் எல்லாம் ஊட்டி போடணும் அந்த மொட்டால வாழ முடியும் படிக்க முடியும் ஆமா போக முடியும் ஐயோப்பா. வேற என்ன பண்ண முடியும் சரி, ஒண்ணு இல்ல. இந்த ஒரு வழி இல்ல ஆமா அத்தடி ஓடியா 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 ஆமா. யாரும் வரல 22 பேர் யாரும் வரவே தெரிஞ்சு அவங்க வந்து கேட்கறத பார்க்கலாமா அப்படி இருக்க கோபால மாதவன் அன்னை காமாட்சி கோபால மாதவன் உங்களிடத்து ரத்னாபுரி பட்டணத்திலே பால் மேற்கு அந்த பட்டணத்தை ஆளக்கூடிய அனைத்து மாதவர்கள் சவா நாடி வருகிறார்
யாரு ஊரு எந்த
நாட்டை சேர்ந்தவர் எதற்காக வந்திருக்கார் யாருடைய என்ன கேக்குறீங்க? ஆமா யாரு எப்பேற்பட்டவா? எதற்காக வந்தாய் என்ன விற்க வந்தாய் தெளிவாக சொல்ல வேண்டும் பால் தயிர் மோர் அத்தனையும் விற்க நான் வந்திருக்கேன் வயிற்று பசிக்கு. ஒரு படி பால் வாங்கினார், ஒரு கொடுப்பதில்லை. நவரத்தினம் ஒரு படி நவரத்தினம் கொடுத்தார். ஒரு படி நோர் பால் கொடுத்து ஒரு படி நவரத்தினம் முன்னாடி உள்ளது குத்து நக்கி பார்த்து வாங்க அதே விடுவாரே ஆமா ஒரு படி நவரத்தினம் கொடுத்தால் ஒரு அநியாயம் அப்படியா அடக்கி கொட்டத்தை அடக்கி தொண்டை முச்சி அரைச்சி உங்களை தாண்டி
ஏண்டி? அடியே இந்த வேலை வழி சொல்லும் கெட்டு போன ஜாதியாரே கெட்டு போன ஜாதி நீங்க பார்த்தாலும் போற பல்லும் முடியும் மூஞ்சம் பார்த்தா நாட்டுக்கு வரத்து எல்லாரும் வியாபாரியும் வழக்கம் நாட்டில் வந்து நான் ஏதோ வயிற்று பசிக்கு விற்க ஆடுவாங்க இப்போ வந்தேன் ஏதோ இஷ்டம் வந்தா வாங்குங்க இந்த நாடு இவ்வளோ பெரிய நாடு இல்லை எவ்வளோ பெரிய நாடு நவரத்தினத்தை விட தோட்டை கட்டி வாங்கினாங்க உங்களால ஒரு படி நவரத்தினத்துக்கு ஒரு படி போடுறாங்க
கூட்டி போல அவர் ராஜகிட்ட விட்டானா அவர் ஒரு முறை கண்ணால பார்த்த மூஞ்ச நீ பாடி கோர பல்லும்
என்னை கண்டால் தேவர் என்னுடைய அருமை என்னுடைய பார்த்து நான் எப்பேற்பட்டவர் தெரியுமா? உன்னை ஒரு சுயரூபத்தை நீங்க பார்க்கல. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏண்டி அப்படி சொல்ல இல்லை.
வேலைக்கு வேலைக்கு சகலம் மாறப்படி ஏழு கண்டு விடுது ஏழு வேலை கேட்பாரு மாப்பிள்ளை தோட்டம் அந்த அரசங்கரான வாதாபிஸ்வரன் அவன் தம்பியை விட்டு ஒரு பெட்டியில வச்சு எடுத்துட்டு வந்து ஒரு படி நவரத்துக்கு ஒரு துப்பு ஒரு சொல்லு சொல்லு ஆமா எப்படி வாங்குவாங்க என்னுடைய தயிர் மோர பால் வாங்கி Abang, yang waktu orang nanti.
இருக்கும்போது 2 பேர் வந்தாலும் பாரு. ஆமா. பானவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவனை அடிச்சு ஒண்ணுக்கு முன்னாடி குச்சி. ஒண்ணுக்கு ரெண்டா எப்படி முக்கி? அதான் பாக்குறேன், யார் வரலாம் பாப்போம். வந்துட்டு பார்க்கணும். எல்லாம் பரிமாற்ற முடியாது தானே. யாரு, எந்த ஊரு, எதுக்காக வாடி கூப்பிடுற, போடி கூப்பிடுறோம்? எங்கிருந்து இங்க வந்து அத்தாவோ ஒரு கிட்டல் என்னுடைய நாடா மலைநாடு. என்ன புடுங்க போறா? என்ன புடுங்க போற சொல்லு. என் தந்தை உன்னை நான் கொள்கை கவர்மெண்ட் சொல்றா. வாதி பணம் கொடுக்குறேன் பணம் தேவைடா நாயை. நான் வந்து ஒரு முத்து கேட்கறேன். நவரத்தினம் நவரத்தினம் ஒரு படி. தெரிய மாட்டேங்குது. அது பார்க்கலாம் காட்டியது
எப்படி ஓடுது ஓகே எப்படி ஓடுது பாட்டு எப்படி திணிக்கிற பாரு